டியூப் தமிழ் வணக்கம். 24 மணி நேரங்கள் ஈரான் பற்றி எரிகின்றது. அமேசான், மைக்ரோசாப்ட் உட்பட பாரசீக குடாவில் இருந்த டேட்டா சென்டர்கள், இணைய மூலமான வர்த்தகம் பாதிப்பு, ஏராளம் டேட்டா தகவல்கள் காற்றோடு கரைந்து போயின. இவற்றை சரியாக குறிவைத்து ஈரான் தாக்கியிருக்கின்றது. இன்றைய காலை செய்தியின் முதலாவது பெரும் அதிர்ச்சி. அமேசான், மைக்ரோசாப்ட் உட்பட இணைய வர்த்தகத்தை நடத்தும் நிறுவனங்கள் பாரசீக குடாவை சுற்றி பெருந்தொகையான டேட்டா சென்டர்களை ஆங்காங்கு அழிவற்ற சவுக்கு மரங்கள் போல நட்டிருந்தன. இவற்றின் மீது குறிவைத்து ஈரான் தாக்கியதில் இப்பொழுது தகவல்கள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு இவை இருளில் கிடக்கின்றன. இவர்கள் மீது ஈரான் தாக்கும் அளவிற்கு இப்படியான ஒரு யுனிக்கான திட்டத்தை ஈரானுக்கு சொல்லிக் கொடுத்தது யார்? எப்படி உக்ரைன் போரில் ரஷ்ய படைகள் எங்கு நகர்கின்றன, எந்த இடத்தில் ரஷ்யாவினுடைய கண்காணிப்பு குறைவாக இருக்கின்றது என்று அமெரிக்காவினுடைய உளவு சேட்டலைட்டுகள் உக்ரைனுக்கு தகவல் கொடுக்கின்றனவோ அதுபோல எந்த இடத்தில் பலவீனமாக இருக்கின்றது, அமெரிக்கா இஸ்ரேலினுடைய உயிர் நாடிகள் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றது என்று சரியாக ரஷ்யா வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. இந்த வழிகாட்டலின் அடிப்படையில் ஈரானினுடைய ஆளில்லா விமானங்களும் ஏவுகணைகளும் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றன. இப்பொழுது நடக்கின்ற போர் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவிற்கும் அல்ல. அமேசானும் மைக்ரோசாப்ட் டேட்டா சென்டர்கள் எரிவது, அமெரிக்கா திரைமறைவில், ரஷ்யா திரைமறைவில் இந்த இருவரும் போர் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதனால் தான் போரை முடிக்க முடியவில்லை. இது முதல் செய்தி. இரண்டாவது பெரும் பிரச்சனை என்று ஆர்ஜபைஜானில் இருந்து இஸ்ரேலுக்கு ஆயில் பைப்லைன் வழியாக செல்லுகின்றது. இதன் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் இந்த பைப்லைன் உடைந்து சேதமடைந்து விட்டது. இப்பொழுது இஸ்ரேலுக்கு செல்லுகின்ற ஆயில் தடைப்பட்டு விட்டது. பெரும் எரிபொருள் பிரச்சனையும் எரிபொருளுக்காக வரிசையில் நிற்க வேண்டிய நிலையும் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இது அடுத்த பெரும் சிக்கல். இன்றைய மூன்றாவது முக்கியமான செய்தி, அமெரிக்கா 24 மணி நேரங்களில் பாவித்த ஏவுகணைகள் பயக்கெடுதியில் ஒருவன் எல்லாவற்றையும் வீசி அடிப்பது போல வீசி அடித்திருக்கின்றது. 3 வருடங்களில் உற்பத்தி செய்யப்பட்ட ஏவுகணைகளை எல்லாம் 24 மணி நேரங்களில் அடித்து தீர்த்து விட்டது. இது மிகப்பெரிய பயக்கெடுதியான போராக இருப்பதனால் இப்பொழுது ஆயுதங்கள் போதவில்லை. இதனால் அமெரிக்கா அவசரமாக புதிய தொழிற்சாலைகளை உருவாக்கி உடனடியாக ஆயுதங்களை உற்பத்தி செய்யுங்கள் என்றும், இருக்கும் தொழிற்சாலைகளை 2 மடங்கு அதிகமாக வேலை செய்யுங்கள் என்றும் கூறி ஐரோப்பிய நாடுகளுக்கு ஆர்டரை வழங்கி இருக்கின்றது. உடனடியாக ஆயுதங்களை உற்பத்தி செய்து தாருங்கள் என்று. ஐரோப்பா மீது விதிக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்பினுடைய வரி பிரச்சனை எல்லாம் இல்லாமலே போய் பெருந்தொகை பணத்தை ஐரோப்பாவிற்குள் கொட்டி இறைக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கின்றது. இது அடுத்த இன்றைய காலை பிரச்சனை. இதற்கு அடுத்தபடியாக ஈரானினுடைய அரசு அறிவித்திருக்கின்ற உத்தரவு, ஐரோப்பிய நாடுகள் தேவையில்லாமல் இந்த போரில் தலையிடுவீர்களாக இருந்தால் இப்பொழுது மத்திய கிழக்கு நாடுகளுக்கு என்ன நடைபெற்றதோ அதுதான் உங்களுக்கும் நடைபெறும். ஆகவே தேவையில்லாமல் அமெரிக்காவிற்கு உதவி செய்ய போக வேண்டாம் என்று அழுத்தம் திருத்தமாக கூறியிருக்கின்றன. இதனால் தான் ஸ்பானியா நாட்டினுடைய பிரதமர் பெட்ரோ சாnchez அமெரிக்காவினுடைய படைத்தளங்கள் எதுவும் ஸ்பானியாவில் இருந்து ஈரானுக்கு எதிராக செயற்படக்கூடாது, இந்த போருக்கு நாங்கள் வரவில்லை என்று அறிவிக்க பிரான்சிய அதிபர் ஜெர்மனி போன்ற நாடுகள் அவரை வரவேற்றது. ஈரானில் இருந்து வரக்கூடிய ஆளில்லா விமானங்கள் ஏவுகணைகளை ஐரோப்பா விரும்பவில்லை. இஸ்ரேலும் அமெரிக்காவும் எடுத்த போரும், அமெரிக்க அதிபர் தலைமையிலான குழுவினர் எடுத்த போரும் நமது போர் அல்ல என்று அவர்கள் நிராகரித்திருக்கின்றார்கள். இது இன்றைய காலையினுடைய அடுத்த பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது. அடுத்த பெரும் தவறு, ஈரானினுடைய ஒரு ஆளில்லா விமானம் 20,000 to 50,000 மட்டுமே செலவு. ஆனால் அமெரிக்கா ஓர் ஆளில்லா ஏவுகணையை சுட்டு வீழ்த்த தன்னுடைய ஏவுகணைக்கு $5 மில்லியன் செலவிடுகின்றது. ஒன்றுக்கு
10 என்கின்ற அளவில் இந்த செலவு வேகம் இருக்கின்றது. ஆகவே ஈரானுக்கு போரினுடைய செலவு ₹1 என்றால் அமெரிக்காவிற்கு ₹10 இருக்கின்றது. அமெரிக்கா பொருளாதார ரீதியாகவும் ஆயுத ரீதியாகவும் பெரும் பின்னடைவை காணக்கூடிய அவலமான கணித சமநிலை ஒன்று இருப்பதை போருக்கு முன்னர் கணிப்பிடவில்லை. இப்பொழுது அவசரமாக ஆயுதங்களை உற்பத்தி செய்வதானது இந்த போர் இப்படியொரு நிலை வரும் என்பதை அமெரிக்கா முன்னரே கணிப்பிடவில்லை என்றும் எந்த திட்டமும் இல்லாமல் இந்த போருக்கு வந்திருக்கின்றார்கள் என்பதும் இப்பொழுது ஆயுதங்களை உற்பத்தி செய்ய கூறியிருக்கும் உத்தரவில் இருந்து கண்டுபிடிக்க கூடியதாக இருப்பதாக சர்வதேச நிபுணர்களுடைய ஆய்வுகள் அடுத்த செய்தியில் வர இருக்கின்றன. அடுத்த பெரும் பிரச்சனை இப்பொழுது மத்திய கிழக்கில் லட்சக்கணக்கானவர்கள் வெளிநாட்டவர்கள் உல்லாச பயணிகள் இருக்கின்றார்கள். மத்திய கிழக்கில் வருகின்ற காய்கறி பழங்கள் உணவுப் பொருட்கள் எல்லாம் ஹோர்முஸ் நீரிணையில் இருந்தே வர வேண்டும். 90% உணவுப் பொருட்கள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இறக்குமதி தான் செய்யப்படுகின்றதே அல்லாமல் அங்கு உற்பத்தி செய்யப்படுவது இல்லை. இந்த பொருட்களில் 70% ஹோர்முஸ் நீரிணையால் வருகின்றது. எனவே உணவுப் பொருட்களை எல்லாம் வழிமாற்றி சுற்றி கொண்டு வர வேண்டியதாக இருக்கின்றது. அப்படி கொண்டு வந்தால் விலை ஏறும். அதேவேளை கொண்டு வருவதும் கடினமாக இருக்கின்றது. சரி, விமான வழியாக கொண்டு வரலாம் என்றால் பொருட்களை கொண்டு வருவதற்கான விமான வழிகள் எல்லாம் அடைக்கப்பட்டு விட்டன. அமேசான், மைக்ரோசாப்ட் போன்றவர்கள் கூட இணைய வர்த்தகத்தை செய்ய முடியாமல், தொழில்களை செய்ய முடியாமல் முடக்கப்பட்டு கிடக்கின்றார்கள். இந்த நிலையில் உணவு கடைகளில் பிள்ளைகளுக்கான கழிவு பஞ்சுகள் அதுபோல அடிப்படை உணவுகள் எதுவும் இல்லாத நிலையில் ஏறத்தாழ பட்டினி நிலை போல உல்லாச பயணிகள் கட்டில்களில் படுத்து கிடக்கின்றார்கள். உணவுப் பொருட்கள் 8 நாட்களுக்கு மட்டுமே போதும். அதேவேளை கடைகளில் அவற்றை வாங்கவும் முடியாமல் கடைகள் வெறிச்சோடி கிடக்கின்றன. பலர் பொருட்களை வாங்கி சென்று வைத்து விட்டார்கள். இந்த நிலையில் உல்லாச பயணிகள் என்ன செய்வதென்று தெரியாது திணறி நிற்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இதை கூட இந்த போர் கவனிக்காமல் விட்டுவிட்டது என்பது மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கின்ற கடுமையான கோபமாக இருக்கின்றது. போரில் யார் வென்றால் என்ன தோற்றால் என்ன நமக்கு பிரச்சனை அல்ல. இந்த பிரச்சனையை நாங்களே சுமக்க வேண்டும் என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. இதற்கு உதாரணமாக ஸ்ரீலங்காவிற்கு அருகாமையில் ஈரானினுடைய கடற்படை போர்க்கப்பலை மூழ்கடித்தது தவறு என்றும் சர்வதேச போர்க்குற்றம் என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த போர் மத்திய கிழக்கில் நடைபெறுகின்றது. இந்த நாட்டினுடைய கப்பலை உலகில் எங்கோ ஓர் மூலையில் வைத்து தகர்ப்பதன் மூலமாக அந்த பிராந்தியத்தை சூடேற்ற கூடாது. இந்த போர் அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரானுக்கு உரியது. இதில் மற்ற நாடுகளுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அவர்களை சிரமத்தில் ஆழ்த்துவது சர்வதேச போர்க்குற்றமாகவே அமையும். எனவே இந்த செயல் கண்டிக்கப்பட்டு இருக்கின்றது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இது பற்றி எந்த கவலையும் கொள்ளவில்லை. இது தவிர இந்த போர் எல்லாவற்றையுமே சிதைத்து விட்டது. ஜாம்னிங் என்கின்ற முறையின் மூலமாக ஏவுகணைகள் வருவது, ஆளில்லா விமானங்கள் வருவதை திசை மாற்றிவிட முடியும். அமெரிக்காவினுடைய ஏவுகணை ஒன்று திசை மாறி ஈரானினுடைய பாடசாலையில் விழுந்து 180 பாடசாலை பிள்ளைகள் இறந்து போக காரணமானது எப்படி என்று அமெரிக்கா இப்பொழுது ஆய்வு செய்ய தொடங்கி இருக்கின்றது. எனவே இந்த போர்க்களத்தில் ஈரான் மட்டும் இல்லை, ரஷ்யா, சீனா போன்ற நாடுகளினுடைய பலமான கரங்கள் இருக்கின்றன. அவர்கள் இவர்களுக்கு எதிராக நிற்கின்றார்கள். ஈரானை தோற்க விடாமல் தடுப்பது அவர்களுடைய கொள்கையாக இருக்கின்றது. எனவே ரஷ்யாவினுடைய இந்த வழிகாட்டல் நிலையில் சற்று முன்னர் ரஷ்ய அதிபர் ஈரானினுடைய மசூத் பெசஸ்கியானுடன் தொலைபேசி வழியாக பேசினார். யுத்த நிறுத்தம் ஒன்றை இடைக்காலத்திற்கு ஏற்படுத்துவதன் மூலமாக இந்த நெருக்கடியை தளர்த்தி விடலாமே என்று கேட்டிருக்கின்றார். இதற்கு ஈரான் என்ன பதில் சொன்னது என்று தெரியவில்லை. அமெரிக்காவை பொறுத்தவரையில் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ மேலும் பல வாரங்கள் நீண்டு செல்லும் என்று கூறுகின்றார். பல வாரங்கள் யுத்தம் நீண்டாலும் இந்த பல வாரங்களை மத்திய கிழக்கினால் தாங்க முடியாது என்பதுதான் உண்மையாகும். எனவேதான் ரஷ்ய அதிபர் கடைசியாக களத்தில் குதித்திருக்கின்றார். இது 7வது நாள் போரின் 7 முக்கிய செய்திகளும் கடந்த 24 மணி நேரங்களில் நடைபெற்ற மிக முக்கியமான நிகழ்வுகளினுடைய தொகுப்பாக இருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் சூடான செய்திகள் படிப்படியாக வந்து கொண்டிருக்கின்றன. இது தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.